ஹாய், வெல்கம் டு வரலக்ஷ்மி பூஜா vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமியை எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அலங்காரம் பண்ணேன்றதையும், அப்புறம் காலையில் என்ன குக் பண்ணோம் அதை தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வரலக்ஷ்மி பூஜைன்றதுனால வெட்னஸ்டே டவுனுக்குள்ளே போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. முந்தின நாள் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நான் தேர்ஸ்டே நைட்டே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமியை. ஃப்ரைடே மார்னிங் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் காலையில் சாமி கும்பிட்றப்ப. அப்பயும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறப்ப சாமியோட திங்ஸ் எல்லாம் வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் வருஷம் சாமி கும்பிட்றப்ப சில ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறனால நான் என்கிட்ட இருக்க யூஸ் பண்ணாத புது ஆங்கிள்ஸ் அப்புறம் கிளிப் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நான் அலங்காரம் பண்ணேன்னு. தேர்ஸ்டே நைட் கலசம் மேலே தேங்காய் வச்சுட்டு சாமியோட முகத்தை காது தோடு போட்டிருக்கிறதுக்காக கொடுத்துருக்க கேப்பில் அப்படியே நான் 2 பக்கமும் நூல் கட்டி தேங்காய் சுற்றி கட்டிட்டேன். கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய்க்கு முன்னாடி சாமியோட முகம் வச்சாச்சு. தேங்காய் சுற்றி மா இலை வச்சுருக்கேன் கலசத்துக்கு மேலே. அப்புறம் குட்டியாக சாமிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாலை கட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். சுற்றி எப்பயும் பூ கட்டுற மாதிரி ரோஸை வச்சு கட்டிட்டேன். பூ கட்டுறப்ப எப்பயும் ஒரு முடிச்சு போடுவோம்ல, இப்போ 2 ரோஸ் வச்சு கட்டுறப்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு 3-4 முடிச்சு போட்டேன். அப்படியே சுற்றி வச்சு கட்டிட்டேன். சென்டரில் அந்த நூல்லாம் தெரிஞ்சதுனால அங்கேயும் ஒரு ரோஸ் வச்சு கட்டிட்டேன். அப்புறம் லெஃப்ட் ரைட் எப்பயும் பூ கட்டுற மாதிரி பிச்சி பூ வச்சு கட்டியாச்சு. அழகாக வச்சு பார்க்குறப்ப மாலை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ரெட்டாக இருக்க வேண்டாமேன்னு எல்லோ கலர் ரோஸையும் வச்சுட்டேன். அப்புறம் சென்டர் கிளிப் புதுசு இருந்துச்சு, அதை எடுத்து நான் கிரீடத்துக்கு மேலே வச்சேன். சாமிக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருந்ததுனால க்ரீன் கலர் ஸ்டெப் பிக் பண்ணி போட்டு விட்டுட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்றும் சேர்க்க வரலக்ஷ்மி அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதில் கீழே கொஞ்சம் ஹைட்டாக தெரியணுன்றதுக்காக ஒரு பலகை மாதிரி வச்சுருக்கேன். அது மேலே கலசம், தேங்காய்க்கு முன்னாடி தான் முகம் வச்சுருக்கேன். தோடு மாலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் சாமிக்கு பூ வைக்கணும். நைட்டு பூ வச்சாச்சு. நல்லா நிறைய பூ வச்சுட்டு அந்த நூல்லாம் தெரியாத மாதிரி ஃபேஸையும் நம்ம நூலில் கட்டியிருக்கோம், மாலையும் நூலில் கட்டியிருக்கிறதுனால அந்த வெள்ளை கலரில் நூல்லாம் தெரியாத மாதிரி பூ நல்லா வச்சாச்சு. ஓரளவு ரெடி பண்ணிவிட்டு நல்லா சாமியை பார்த்துட்டு வேறு என்ன சேர்க்கணுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் கழுத்தில் நான் மாலை போட்டுட்டேன். ஒரு செயின் ஏதாச்சும் போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதாக இருந்துச்சு. யூஸ் பண்ணாமல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணப்போ ஒரு பாக்ஸில் இது வச்சுருந்தேன். இது நான் போடவே இல்லை. அப்படியே அந்த செயினும் போட்டாச்சு. அப்புறம் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. நைட் ஓரளவு செட் பண்ணி வச்சுட்டு தூங்கியாச்சு. இப்படி தான் தேர்ஸ்டே நைட் இவ்வளோ தூரம் அலங்காரம் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் வீட்டில் வரலக்ஷ்மி நோன்பு எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். பூ வச்சதுக்கப்புறம் வரலக்ஷ்மி நோன்பு கயிறும் வைக்கணும், அதுவும் வச்சுட்டேன் நைட்டு. ஹோப் யூ லைக் திஸ். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணோம். நாங்களே யோசித்தோம், என்னடா இது நம்ம சாமிக்குன்னு வச்சுருக்க ஜுவல்லரி எல்லாம் எங்கெங்கேயோ வச்சுட்டோமே, எங்கேன்னு தெரிலன்னு. பட் இருந்த திங்ஸை வச்சு எல்லாமே புதுசு தான் அம்மாவுக்கு. பட் ரொம்ப அழகாக வந்திருந்தது. கிரீடம் மேலே இருக்க சென்டர் கிளிப் தான் இது. கிளிப் பண்ண முடியாது. நான் அதை 2 சைடுமே ஒரு நூலால் கட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே நைட் இவ்வளோ தூரம் வேலை பார்த்து வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் என்னெல்லாம் பண்ணேன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பழம், தேங்காய், தாமரை இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தாமரையும் எடுத்தாச்சு, வாங்கியாச்சு. ப்ளவுஸ், மஞ்சள் கிழங்கு, கயிறு எல்லாம் சாமிக்கு முன்னாடி வச்சாச்சு. சக்கரை பொங்கல் கொஞ்சம், வெண்பொங்கல், பருப்பு வடை, உளுந்த வடை இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். சாம்பாரும் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 வடை வச்சு சாமி கும்பிட்டாச்சு.
சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃப்ரைடே மார்னிங் மறுபடியும் சாமிக்கு பூ வச்சு விட்டாச்சு. கலர் பிச்சி அப்புறம் தாமரையும் லெஃப்ட் ரைட் வச்சுட்டேன். தலையில் பூக்கு பின்னாடி நோன்பு கயிறும் கரெக்டாக வச்சாச்சு. நான் வளையலும் எடுத்து வச்சுருந்தேன். வளையலும் வைக்கணும். நான் கிரீடம் மேலே சென்டர் கிளிப் வச்சுருக்கேன்ல, அதுக்கு மேலே வளையல் வச்சுட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மை சேனல். இந்த பேங்கிள் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபைனலாக இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். வளையல் கிரீடத்துக்கு மேலே ஃப்ரம் தி டாப் அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் வர மினி வ்ளாக்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய்.